ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேன் கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேன் கார்டுங்கிறது இப்போ ஆதார் கார்டு மாதிரி அத்தியாவசியமான ஒரு ஆவணமாக வந்து இப்போ பயன்படுத்திட்டு வராங்க. அது வந்து இப்போ தொலைஞ்சிடுச்சு, நீங்கள் பேன் கார்டு எடுத்துருக்கீங்க, அதை வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா எப்படி எடுக்கிறதுனா, ஃபஸ்ட்டு அந்த பேன் கார்டு இல்லைன்னா அந்த பேன் கார்டு நம்பரு இல்லை ஜெராக்ஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்குன்னு, பேன் கார்டு நம்பர் இருக்குன்னு இல்லை ஜெராக்ஸ் இருக்குன்னு, அது இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள், தெரியலனா கடைசி வரையும் பாருங்கள். கூகுளில் பேன் கார்டு ரீப்ரிண்ட் அப்படின்னு அடித்தா ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். பேன் கார்டு ரீப்ரிண்ட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் ஆகும். இந்த வெப்சைட்டில் ரெக்வெஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு அப்படிங்கிறது வரும். இதில் உங்கள் பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, டேட் ஆஃப் பர்த், அதாவது மாதம் வருஷம் இது கொடுத்துட்டு கீழே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்டுன்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஆம் நாட் ஏ பூட் அது கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். சப்மிட் கொடுத்துட்டா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் உங்கள் பேன் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் அது டிஸ்பிளே ஆகும். அதெல்லாம் சரிதானான்னு பார்த்துக்கணும் தான். பேன் கார்டு நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இது சரியாக இருக்குன்னா உங்கள் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓடிபிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு, நீங்கள் பேன் கார்டில் இணைச்சிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் இதுக்கு வந்து நம்ம ரீப்ரிண்ட்டுக்கு ஒரு 50 ரூபா பணம் கட்டினேன். அது வந்து நீங்கள் ஆன்லைனில் கட்டுறீங்களா இல்லை பேடிஎம் மூலியமாக கட்டுறீங்களா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து இந்த 50 ரூபா சார்ஜ் அப்படின்னு காட்டும். இந்த கண்டிஷன் நீங்கள் ஓகேவா ஐ அக்ரியான்னு கேட்கும். ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் இந்த 50 ரூபா இந்த டிரான்சாக்ஷன் ஐடி உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல காட்டும். இதில் வந்து பே கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு 50 ரூபா கண்டிப்பாக கட்டுறேன் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நெட் பேங்கிங்கில், டெபிட் கார்டில், பேடிஎம்மில், கியூஆர் கோடு மூலிமா, வேலெட் மூலிமா எதில் நீங்கள் பணம் கட்டுறீங்கன்னு கேட்கும். அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேக் ஏ பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ அதில் வந்து 50 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். கட்டிட்டிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே கண்டினியூ இருக்கு பாருங்கள், கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் பணம் கட்டினதுக்கப்புறம் இந்த அக்னாலஜ்மெண்ட்டு உங்களுக்கு ரிசிப்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா இது அப்ளை பண்ணதுலேன்னு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்து ஒரிஜினல் கார்டே உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே உங்களை தேடி வந்துடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த இது ஸ்டேட்டஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நண்பர்களே, இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.